அன்பானவர்களே, இப்பொழுது நாம் அடுத்த மரணத்தை குறித்து பார்க்கலாம். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடைபெற்றுள்ளது. அது எப்போது என்றால், யோசேப்பு எகிப்தில் சிறையில் இருக்கும்போது. ஆம், அப்பொழுது யோசேப்போடு கூட 2 பேர் சிறையில் இருந்தனர். ஒருவர் பானபாத்திரகாரர், இன்னொருவர் சுயம்பாகி. பானபாத்திரகாரர் என்றால் கப்பேர், அதாவது ராஜாவின் உணவு மற்றும் பானங்களை வழங்குபவர்களின் தலைவர். அதே போல சுயம்பாகி என்பது பேக்கர், அதாவது சமையல்காரரை குறிக்கும். இவர்கள் இருவருக்கும் கனவுகள் வந்தன. அந்த கனவுகளின் அர்த்தத்தை யோசேப்பு அவர்களுக்கு கூறினார். அதில் பானபாத்திரகாரர் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு செல்ல போகிறார் என்றும், சுயம்பாகி 3 நாளைக்குள் மரிக்கப் போகிறார் என்பதையும் யோசேப்பு கூறினார். அவர் சொன்னது போலவே அந்த 3வது நாளில் சுயம்பாகியை தூக்கில் போட்டார் பார்வோன். அந்த நாள்தான் பார்வோனுடைய ஜென்ம நாள், அதாவது பிறந்த நாள். இதை குறித்து நாம் ஆதியாகமம் 40 அதிகாரத்தில் வாசிக்கலாம். உங்களுக்கு அந்த கனவுகள் என்னவென்று தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.